ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட 125cc டைட்டன் அப்படிங்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc டைட்டன் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh rupees எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 125cc என்ன கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 125cc இந்த 2025 பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakh rupeesல இந்த டைட்டன் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்டர் 1 lakh rupees ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முழுக்க மைலேஜ் ஓரியன்ட் அண்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு கம்ப்யூட்டர் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஹோண்டா சொல்லியிருக்காங்க. கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்க போகுது. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 125cc டைட்டன் அப்படிங்கிற ஹோண்டாவோட நியூ மாடல் பார்த்தீங்கன்னா இந்த 2025 கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 12 ஹார்ஸ் பவரும் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து கன்ஃபார்மான ஒரு சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியல. பட் மோனோஷாக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நைட்ராக் ஷாக் அப்சர்வர் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக 55 60 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் எல்இடி டெய்லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. 9.7 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட் செட்டப் தான் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பைக்கோட அந்த ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான பைக்ஸ் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு SP 125 இருக்கட்டும் இல்லை SP 160 இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு யூனிகார்ன் மாடலாக இருக்கட்டும் ஷைன் மாடல் இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டராக நீங்கள் ஒரு மைலேஜ் ஓரியன்டாக அதே சமயம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஒரு பைக்கை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியண்ட்டில் நமக்கு 125cc இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்க போகுது. ஏன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ரைஸும் அண்டர் 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. 125cc ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கு ரைவல் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் இருக்க போகுது. ஸோ இந்த டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 125cc ஒரு பெஸ்ட்டான விஷயம். அட்லீஸ்ட் நமக்கு சிங்கிள் டிஸ்காவது கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூட்டராக அப்படிங்கிறதுனால நம்ம முழுக்க ஒரு சிட்டியில் ஒரு டிராஃபிக்கில் தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு மைலேஜும் ஒரு 55 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி இந்த பைக்கை நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் பை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ஒரு பைக்காகவும் இருக்குது. மைலேஜ் ஓரியன்ட் பைக்காகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பைக்கை விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷனோ இல்லை நேவிகேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. பட் எல்லாமே நமக்கு ஒரு நார்மலான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் சைட்ஸில் அங்கே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து 17 inch ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. நல்ல வைட்டான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டெயில் லைட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் இருக்குது. மற்றபடி ஹோண்டாவோட இந்த 125cc பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான கம்ப்யூட்டர் பைக் அண்டர் 1 lakh rupees நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த டைட்டன் 125 பிடிச்சிருக்கா இல்லை இந்த பைக்கு தவிர வேறு ஏதாவது பைக் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.